நேரங்களில் வந்து ரொம்ப நேரம் செல்ஃபோன் பார்க்காதீங்க. டிவி எனக்கு அப்போ தான் சொல்லிச்சு, டிவி கிட்டக்க பார்க்காதரா, டிவியை கிட்டக்க பார்க்காதராண்டு. அன்னைக்கே கேட்டிருந்தா நான் கண்ணாடி ஓடாமல் இருந்திருப்பேன். கேட்கல, கண்ணாடி போட்டுட்டேன். இன்னைக்குள்ள பிள்ளைய செல்ஃபோனை கொடுத்தாதான் சாப்பிடுதுக்க. அது காரணம் என்னென்னா, நம்ம வந்து பிரெக்னன்ட் லேடியாக இருக்கும்போது நல்லதை பேசணும், நல்லதை சொல்லணும், நல்லதை இது பண்ணணும். இன்றைக்கி ஆஸ்பத்திரி போனால வருஷமாக தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா லோக்கல் சேனலும் எல்லா சேனலும் அப்பாவோட சுற்றியாச்சு. நேனே எங்கள் அப்பா எனக்கு உழைக்க கற்றுக் கொடுத்தாரு. 15 வருஷம் தெருத்துருவா பேப்பர் போட்டிருக்கேன். வீடு விடா துவைக்கிற சோப்பு குளிக்கிற சோப்பு பற்றி போயிட்டு வச்சிருக்கேன். எதுக்கெல்லாம் செஞ்சாருன்னு தெரியல. ஏன்னா உழைச்சி வா தம்பினார் எனக்கு. அதனால தான் இன்றைக்கி தாய் தகப்பன் கடவுளாக இருக்கும்போது கருகரிப்பே அவங்க முன்னால் நிற்கிறேன். உண்மையிலே இதை தட்டலாம். எங்கள் அப்பா சிவன் ஆகிட்டார், நல்லா ஆகிட்டார். ஆடி அமாவாசை தொட்டு நல்லா அவரோடு வந்தார், வந்த மணி செஞ்சார், அவரோடு தடை கட்டிட்டு போயிட்டார். நல்லா இருக்கார். இறப்புங்கிறது விடுதலை. நான் சொல்லுவேன், 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தவனும் கெட்ட நல்லவன் இல்லை, 60 வயசில் செத்தவனும் கெட்டவே கிடையாது. என்னங்க உண்மையில் இறப்புங்கிறது விடுதலையா? இன்பமாக வந்தார், நல்ல சிரிச்ச முகமாக இருப்பார். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எங்கள் அப்பாவை. பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்க கையாட்டுங்க. பார்த்துருக்கிய? இன்னும் அவ்வளோ சிரிச்ச முகமாக இருப்பார் எங்கள் அப்பா. என்னங்க அப்படிப்பட்டவரையே மன அழுத்தத்தை உருவாக்கி எங்கள் அப்பா ஒன்றுமெல்லாம் பண்ணிவிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலங்க என் தங்கச்சி. தெரிஞ்சுங்க, நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், நல்லா தெரிஞ்சுங்க. நான் அத்தனை பேரை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாற்றிருக்கேன். நான் அத்தனை இதய நோயாளிகளை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாற்றின கருகருப்பை அப்பாவை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண என்னுடைய சித்தி, அப்பாவோட 2வது மனைவியினுடைய மகள், தியாகராஜா காலேஜில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடியவர். மூத்த ஆண்டு போய் சிஐடி காலேஜில் சேர்ந்துருக்கா. சரியாக வந்து இங்கே ராக்கிங் பண்ணுறான்னு வந்துட்டாங்க. தப்பா சொல்லிட்டேன், வந்துட்டாங்க. திருப்பி தியாகராஜா காலேஜில் சேர்த்து விட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணல. காரில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும், நெஞ்சு வலி வந்துருச்சு. டிரைவர் சொல்கிறாரு, ஒரு கையில் ஓட்டி ஒரு கையில் அமைக்கிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பின்னால் உட்காந்து பண்ணலாம்ல, பண்ணலை. தெரியலன்னு இல்லை, அது என்னவோ கடவுளுடையது, பண்ணலை. ஆனால் எங்கள் அப்பா நிம்மதியாக போயிட்டார். சொல்கிறேன், நல்லா இருக்கார். இது சிவனாக இருந்து எனக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இரவு உணவை தவிர்க்கக்கூடாது. முக்கியமாக அடுத்து வந்து முக்கியமானது என்னென்னா, சாப்பிட்டவுடன் டீ காஃபி குடிக்காதீங்க. தப்பு பண்ணுறோம், ஆசிட்டுங்க அது. காலையில் டீ காஃபி குடிக்காதீங்க. காலையில் டீ காஃபி குடிக்காதீங்க, பிரச்சனைங்க. HCl வயிற்றுக்குள்ள வந்து HClன்னு ஒரு சுரப்பி இருக்கு. அதோட இந்த ஆசிட் சேரும்போது வினைபுரிதல் வரும்போது நம்மளுக்கு வந்து சரியாக செமிக்க வராது. அப்போ நீராகார தண்ணி குடிக்கணும். நீராகார தண்ணி, அதாவது நீராகாரம் என்ன? முந்தா நேற்று ஊற வச்ச நேற்று பழைய சாதத்தில் அவ்வளோ பாக்டீரியா இருக்கு, நல்ல பாக்டீரியா இருக்கு. நல்ல பாக்டீரியாக்கள் எதில் இருக்கு? பழைய சாதத்தில் இருக்கு. ஆனால் வந்து காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல உணவு சாப்பிடணும். கார்காலம், குதிர்காலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இளைவநீர் காலம், முன்வேணி காலம், எனக்கு கரெக்டு தானே? வாத பித்த கவுன் சித்தர்கள் சொல்லுவாங்க, கரிமுக நாடியை வாழ்த்தி கைதினை நாடி பார்க்கில் ஒரு விரலங்கலத்தில் பிடித்து நிறைவேற்றால் ஒரு விரலுடைய வாதம், திருவிரலுடைய பித்தம், இருவிரலுடைய பித்தம், திருவிரல் 3 நோடி சேர்த்தும நாடிதானே. சித்த மருத்துவம் எப்படி உருவாச்சு சொல்லிடணும், தெரிஞ்சதை சொல்கிறேன். சித்த மருத்துவங்கிறதே வந்து நம்ம மருத்துவம். இந்த மருத்துவத்தை உருவாக்கியவர் யாருன்னா தமிழ் மருத்துவர் முருகர். சிவன், பார்வதி, நந்தி, அகத்தியர், அப்படி வந்த மருத்துவம். தென்காசி மாவட்டம் கடையம் தோரணமலை, அங்கே வந்து சிவன் பார்வதி கல்யாணம் நடக்கும்போது தெற்கு உயர்ந்த சம்மந்தப்பட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வந்து சமன் செய்கிறதுக்காண்டி கல்யாணம் நடக்கும். சமன் செய்கிறதுக்காண்டி இங்கே வராரு அகத்தியர், இங்கே வராரு. அப்போ அகத்தியர் சித்தர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மத பேதத்திற்கு மொழிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர் நம்ம தமிழ் கடவுள் முருகன்ட்ட கற்றுக்கிறார், தமிழ் கற்றுக்கிறார். தோரணமலையில் ஒரு முருகனை உருவாக்கி தமிழ் கற்றுக்கிட்டு அங்கே வந்து கீழே பார்த்தா நல்ல நோய் நொடிகளாக இருக்காங்க. அப்போ ஒரு மருந்தை உருவாக்குறாரு. சண்ட மாறுத செந்தூரம். சண்டம் என்பது புயல், மாறுதம் என்பது தென்றல். புயல் போல வரக்கூடிய நோயை தென்றல் போல குணப்படுத்தணும். அப்போ அது ஒரு சண்டை மாறுத செந்தூரம். எல்லாத்துலேயுமே ஆங்கில மருத்துவத்தில் கெமிக்கல் ஆடட் வருது. அப்போ என்ன ஆகும்? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் நான் பணி செஞ்சுருக்கேன், சொல்லக்கூடாது, தப்பு சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட என்ன, நாங்களும் இப்போ நீட் எழுதி தான் படிக்கணும். இப்போ எங்கள் பிரிவில் நீட் இல்லை, இப்போ நீட் வந்துருச்சு. BSMS படிக்கணும்னா இப்போ அலோபதினா MBBS, பல்லுனா BDS, ஆயுஷ்னு சொல்லுவோம். A ஃபார் ஆயுர்வேதா, Y ஃபார் யோகா, U ஃபார் யூனானி, S ஃபார் சித்தா, H ஃபார் ஹோமியோ. இது இந்த Y ஃபார் யோகா மட்டும், நேச்சுரோபதி மட்டும் எது கிடையாது, நீட் கிடையாது. மிச்சம் 4க்குமே நீட்டு, MBBS எல்லாருமே MGR யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் வருவோம். அப்போ அது வரும்போது இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆங்கில மருத்துவக் கல்லூரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்குது. உண்மையா பொய்யா? ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் மருத்துவக் கல்லூரி 2 தான் இருக்குது. பாளையங்கோட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி, அதான் எங்கள் தாய் கல்லூரி. அடுத்து அறிஞரனா சித்தா மெடிக்கல் காலேஜ், எங்கே அரும்பாக்கம். அடுத்து தாம்பரம் இன்ஸ்டியூட், நேஷனல் இன்ஸ்டியூட் சித்தா அங்கே இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழ் மருத்துவக் கல்லூரி வரணும்ல. உண்மையா பொய்யா? ஆங்கில மருத்துவக் கல்லூரி இருக்குல்ல, விதை போட்டால் தானே சுரம் முளைக்கும். உண்மையா பொய்யா? 10,000மோ 12,000மோ பேர் தான் இருக்கும் படித்தவங்க. இப்போ சித்த மருத்துவம் யாரோ சித்த மருத்துவம் பார்க்குறாங்க. அப்படிலாம் பார்க்கக்கூடாது. டிகிரி ஹோல்டர் தான் பார்க்கணும்.
பார்த்தா யார் சேஃபு? நீங்கள் சேஃபு. பாரம்பரிய மருத்துவர்கள் இருக்காங்க, உண்மையான பாரம்பரிய மருத்துவர்கள் சீன் போட மாட்டாங்க. 40 வருஷம் அனுபவம் பெற்றவங்க. இப்போ நான் வந்து ஒரு வர்ம ஆசான்ட்ட வர்மம் கற்றுக்கிட்டவே, என் உடம்பே வர்மத்தில் செஞ்சுருக்கு, வர்மத்தால் ஆக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு அடிபணிஞ்சேன் வர்ம ஆசான்ட்ட. எங்கிட்ட வந்து வந்தார், பிபி பார்க்க வந்தார். ஒரு வாரம் நார்கோயில் வர்ம ஆசான் வந்தார். என்னை மேலே எங்கேயும் பார்த்தாரு. பார்த்துட்டு என்னை பார்க்க வரையாண்டார். எதுக்கு வரணும்ட்டேன், முதல் வார்த்தையே எதுக்கு வரணும்னு கேட்டேன். என்னை பார்க்க வாண்டாரு. நான் கொஞ்சம் மதுரையும் சிவகங்கையும் கலந்து எங்கள் அப்பா வளர்த்து விட்டார். நான் ரெண்டும் கலந்து பேசிவிடுறேன், என்ன பண்ணுறது என்னங்க. அப்போ பார்க்க என்ன சார் நேரில் வானார். அப்போ அவர் பின்னால் எல்லா பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் என்னை கூட்டிகிட்டு போனார். நீ சித்தா டாக்டர் நான் படித்த கல்லூரி RVS சித்த மருத்துவ கல்லூரி, கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயம்புத்தூர் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் சூலூரில் வந்து 6 படை முருகனையும் ஒரே இடத்துல கட்டியிருக்காரு. KV குப்புசாமி செட்டியார் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயா. திண்டுக்கல் RVS இதெல்லாம் இருக்குது. அங்கே வந்து 6 படை முருகன் ஒரே இடத்துல இருக்குது. தென் திருப்பதி கோயில் இருக்குது, சூலூர் பகவதி கோயில் இருக்குது, சாய் கோயில் இருக்குது, தத்தாத்திரேயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தத்தாத்திரேயர்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்களுக்கு கோயில் இருக்குது. இவ்வளவு பணி செஞ்சுட்டு இருக்காரு எங்கள் ஐயா. அவருடைய செல்லப்பிள்ளை நான். KV குப்புசாமி செட்டியாருடைய கொங்கு மக்கள் என்னை நல்லா வளர்த்தாங்க. உண்மையிலே சொல்லணும், என்னை பாசமாக நேசமாக காங்கேயம்பாளையங்கிற ஊரில், அப்படிப்பட்ட ஊரில் நான் வளர்ந்து 5 வருஷம் படித்து 10 வருஷம் கிளினிக் வச்சுருக்கப்ப அடியனை கிருஷ்ணா மாற்ற ட்ரை பண்ணாங்க. தப்பிச்சு ஒடியான்ட்டேன். எதுக்கு பிள்ளையார் வெடி பக்கம் பயந்து ஒடியான்ட்டேன். எதுக்குன்னா எங்கிட்ட வந்து அப்பச்சின்னு சொல்லி எதுக்காண்டி எனக்கு அதை விட்டு வந்தேன்னு எல்லாரும் கேட்கணும். சூலூர் ஏர்ஃபோர்ஸில் 2027 வரைக்கும் லைசன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒடியாந்தேன். இங்கிட்ட வந்தால் என்ன ஆச்சுன்னா அப்பச்சின்னு எல்லாரும் என்னை கூப்பிடும். அவ்வளோ மரியாதைங்க. உண்மையிலே வைரவம்பட்டி பிள்ளையார்பட்டியில் நம்ம நகர்த்தார் மக்கள் அப்படி மதிக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. அப்பச்சி வாங்க அப்பச்சி உட்காருங்க அப்பச்சி. ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் எனக்கு வீடு கொடுத்துருக்காரு. எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, நீங்கள் வந்து நம்ம சங்கரத்தார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து அவருக்கு உதவி பண்ணியிருக்காங்க கஷ்டப்படும் போது. இப்போ நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு இடம் கொடுத்துருக்காருங்க. தட்டலாம், இடம் கொடுத்துருக்காரு எனக்கு. ஒரு வீடு, ஒரு தோட்டத்தையே கொடுத்து ஒரு 1500-2000 ரூபாய்க்கு எனக்கு இடம் கொடுத்துருக்காரு. எதுக்கு? நீங்கள் அவங்களுக்கு நல்லது பண்ணதுனால எங்களுக்கு நல்லது கிடைக்குது. அப்போ எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கீங்க நீங்கள் என்னங்க. உண்மையிலே கண்ணிலே கணிச்சிருவாங்க செட்டியார், இந்த பையன் எப்படிப்பட்டவன், கரெக்டானவனா. ஒவ்வொரு நகரத்தார்களும் சைக்காட்ரிக் பார்த்து பேசணும்பாங்க நகரத்தார்கள்ட்ட. என்னங்க, எந்த பிரச்சனையும் நிற்க மாட்டாங்க, ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் இறங்கிட்டாங்கன்னா தரமாக செய்வாங்க. என்னங்க, இறங்கிட்டா தரமாக செய்வாங்க, அன்பாக செய்வாங்க. அவனை வந்து திருத்துவாங்க. என்னங்க, அடிபணிதல் நம்மகிட்ட தான் கற்றுக்கணும். என்னங்க, நம்மெல்லாம் சிவனடியார்கள், நம்ம வாயிலேருந்து நல்ல வார்த்தை தான் வரணும். அப்போ இரவு உணவு, அப்போ டீ காஃபி குடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த மருத்துவம் அவர் உருவாக்குன்னு சொல்லியிருக்கேன். யார்? அகத்தியர். அப்படி 18 சித்தர்கள் உருவாக்கி கொண்டாந்த மருத்துவம். போகர், நவபாசான முருகன். என்னங்க, அப்படிப்பட்டது. உறுதியாக போதாதி அப்படின்னு 96 தத்துவங்களை பாட்டு எழுதியிருக்காரு. நம்ம உடம்பு 96 தத்துவங்கள் ஆனது. வாத பித்த கபம். இப்போ நான் ஐயா எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து கப பித்தமாக இருப்பார். ஐயா நீங்கள் கப பித்தமாக இருப்பீங்க, அவர் வந்து கப வாதமாக இருப்பார். என்னை உருவாக்கி என்னுடைய GT தியாகராஜன் என்னுடைய ஆசிரியர், பாளையங்கோட்டையினுடைய முன்னாள் அதாவது ஜாயின்ட் டைரக்டராக இருந்தவர், இணை பேராசிரியர், அதாவது பிரின்சிபலாக இருந்தவர், ஜாயின்ட் டைரக்டராக இருந்தவர். என்னுடைய காலேஜில் மூத்த பேராசிரியராக இருந்தவர். அவரால் நான் உருவாக்கப்பட்டேன். சொல்லணும்ல, வாத்தியார். நீங்கள் வாத்தியார் மட்டும் இல்லைன்னா, ஆசிரியர்கள் மட்டும் இல்லைன்னா கருப்பையா இல்லை. பள்ளிக்கூடத்தில் என்னை வந்து உருவாக்குனது யாருன்னா எங்கள் தமிழ் வாத்தியார் முனியாண்டி ஐயா. அதெல்லாம் அவர் சொல்ல எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. முத்துரங்கசாமி நகைச்சுவை பேச்சாளராக தான் நான் மேடைக்கு வந்தேன். நகைச்சுவை பேச்சாளராக. அந்த நேரத்தில் நீ வந்து நகைச்சுவை பேச்சு இங்கே பேசக்கூடாதுப்பா, இறங்கி போப்பான்னு சொல்லி தான் நின்றுக்க முடியுமா? எல்லா வாத்தியாரும் என்னை கூப்பிடுவாங்க. இன்னைக்கு என்ன நகைச்சுவை சொல்ல போகிற, சுதந்திர தினத்துக்கு 10 நிகழ்ச்சி எழுதிட்டு வா, இந்த இடத்துல இதை சொல்லணும், இதை சொல்லக்கூடாது. எங்கள் அப்பாட்ட கேட்பேன், ஒரு இடத்துக்கு போகும்போது பேச போகும்போது எந்த இடத்துல என்ன பேசக்கூடாதுன்னு கேட்பேன். பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டா என்ன பேசணும்னு தெரியுங்களா? என்னங்க, எங்கள் அப்பாவெல்லாம் உருவாக்கி விட்டது லேனா தமிழ்வாணன் ஐயா. அவர் சொல்ல மறந்துட்டேன். அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவருடைய ஒரு பொருள் வந்து ரொம்ப பல கோடி ரூபா பொருள் எரிஞ்சு போச்சான். அவர்கிட்ட போய் கேட்டபோது அவர் சொன்னாராம், என்னப்பா பேட்டி கேட்டாங்களா, என்ன இவ்வளோ பொருள் எரிஞ்சு போச்சு, நீங்கள் என்ன யோசிக்கிறீன்னு. இல்லை, இவ்வளோ கோடி ரூபாய்க்கு பொருள் எரிஞ்சிருச்சு, அடுத்து எத்தனை கோடி சம்பாதிக்கலான்னு யோசிக்கிறேன்னாராம். இவன் பிள்ளையார் வீட்டு ஜோசியராக இருக்கேன். அப்போ ஆரோக்கியமாக வாழணும்னா முக்கியமாக மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும். மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும்னா பேசணும். யாரிடம் பேசணும்? நம்மளுடைய பேரம்பேத்திகளிடம் பேச வேண்டும். பேசினால் அவர்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கருத்துக்களை வழங்கினார்கள். எப்படி உணவை சாப்பிடணும், என்ன ஒரே ஒரு வாட்டுக்கு காலையில் எழுந்து டீ சாப்பிடாதீங்கன்னு போயிட்டார். நாளைக்கு எங்கள் வீட்டில் டீ கொடுக்க மாட்டா. இதுதான் ஒரு சிக்கலாகி போகுது. அதனால்
நல்ல ஒரு கருத்துக்களை வழங்கினார்கள். அவர்களுக்கு இப்போது தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள், நினைவு பரிசு கொடுக்கிறார். மதிய உணவு வழங்குவோர்கள் திரு லேனா சுப்பிரமணிய செட்டியார் அவர்கள் வந்து கொஞ்சம் உடல்நிலை இதனால வரலன்னு இப்போ ஃபோன் பண்ணாங்க. அவருடைய சார்பாக திரு செந்தில்நாதன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட்டது. மாதிரி இந்த ஆரோக்கியம் உணவுன்னொன்னே நான் வந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்னு இருக்காங்க. உணவுப் பொருட்களில் கலப்படம், ஃபுட் அடல்ட்ரேஷன், அதை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட். அவர்களை இப்பொழுது உங்கள் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதில் அந்த குறிப்பாக வந்து ஃபுட் அடல்ட்ரேஷனை பற்றி அவங்க விளக்கமாக சொல்ல இருக்கிறாங்க. நான் வந்து என்னுடைய பேர் சாத்தப்பன், கண்டவராயன்பட்டி. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் 83வது வருஷம். அப்புறம் தியாகராஜர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் MBA 94ல் முடித்தேன். ஒரு 36 வருஷம் அரசு பணியில் டெப்டி டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சராக ரிட்டையர் ஆகியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தம்பி பேசினாங்க, உணவுப் பொருளை வந்து அந்தந்த காலநிலைக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னாங்க, ஆரோக்கியமான உணவுக்கு. இப்போ ரெண்டாவது வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா அடல்ட்ரேஷன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் அடல்ட்ரேஷன், அதாவது கலப்படம் பண்ணிகிட்ருக்காங்க. பெட்ரோலில் கலப்படம், ஆயிலில் கலப்படம், மஞ்சள் பொடியில் கலப்படம், சாம்பார் பொடியில் கலப்படம், சூடத்தில் கலப்படம். அப்புறமா மெடிசன் நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற மெடிசன்ஸில் கெமிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இனர்ட் மெட்டீரியல் தான் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. அதில் கலப்படம், அதுலேயும் அடல்ட்ரேஷன், எல்லாத்துலேயும் அடல்ட்ரேஷன் வந்துருச்சு. இந்த அடல்ட்ரேஷன் வந்து எதுக்கு பண்ணுறாங்க? ஹவு டு ஏர்ன் குயிக் மணி. இது ஒரு பக்கம் கலப்படம் பண்ணுறதே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி உலகத்தில் இருக்கும்போது, அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது நம்ம தான் வந்து ஒரு விழிப்புணர்வோடு மார்க்கெட்டில் வந்து உணவுப் பொருட்களை, கலப்படம் இல்லாத பொருட்களை பார்த்து வாங்கணும். சரி, எப்படி வாங்குறது? இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறோம், சந்தைக்கு போகிறோம், கலப்படம் இல்லாத உணவுப் பொருளை வாங்குறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த பேக்கிங் மெட்டீரியல் வெளியில் கன்சியூமர் நுகர்வோர் தகவல்கள்னு அந்த பேக்கில் இருக்கும். அதில் வந்து யார் தயார் பண்ணது, எப்போ தயார் பண்ணது, எக்ஸ்பைரி டேட் என்ன, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ், மூலப்பொருட்கள் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம படித்து பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரே கடையில் நம்ம ஒரே பிராண்டை வாங்காதீங்க உணவுப் பொருட்களை. இப்போ ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா, ஆயிலெலாம் வந்து ஏகப்பட்ட அடல்ட்ரேஷன் வந்துருச்சு. நல்லெண்ணெயோட விளக்கெண்ணெய் கலப்படம் பண்ணுறாங்க, நல்லெண்ணெயோட கேஸ்டர் ஆயில், அதாவது விலை குறைஞ்ச எண்ணெயை விலை கூடுற எண்ணெயோட கலப்படம் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க, பிளண்டடு. அதே மாதிரி இந்த ஓப்பனில் டின்னில் உள்ளது, குடத்தில் இந்த வெங்கல பானையில் வச்சு அகப்பையில் ஊற்றுவாங்க ஆயில். அந்த ஓப்பனில் உள்ள ஆயிலெலாம் தயவுசெய்து வாங்காதீங்க. ஏன்னா எதை அடல்ட்ரேட் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு எல்லாம் பேக்டு திங்ஸ் வாங்க. அதுபோல் வந்து ஆயிலில் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு இருக்குது, அதாவது கொழுப்பு சத்துகள், ஆசிட் வேல்யூன்னு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காரி போயிடுதுன்னு சொல்கிறோம்ல நம்ம பழம், இதெல்லாம் உணவுப் பொருட்கள்லாம், அதெல்லாம் வந்து ஆயில் வந்து நல்ல ஆயில் இல்லாது. இப்போ நல்லெண்ணெய்னா பார்த்தீங்கன்னா, நான் வந்து விளம்பரத்துக்காக சொல்ல, 3V ஆனந்தம் நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். 3V ஆனந்தம் நல்லெண்ணெய் வந்து பெஸ்ட் ஆயில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா அந்த RMS கோல்டுன்னு வருது சிங்கம்னரியிலேருந்து, அந்த ஆயில் வந்து கடல் எண்ணெய் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்ப கம்மி, ஆசிட் வேல்யூ. அந்த மாதிரி ஆயிலை யூஸ் பண்ணணும். ஆயில் வந்து ஒன்ஸ் யூஸ்டு ஆயில் வந்து நீங்கள் 2-3 தடவை யூஸ் பண்ணிங்கனாலும் நமக்கு வந்து பல டிசீசஸ் வரும். இல்லை அந்த ஆமாம், பிளட்டு வெசல்ஸ்லாம், பிளட்டில் அந்த ஆசிட் ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் போய் அடைச்சா, அதனால தான் வந்து அடப்பு வர்றது. மேக்ஸிமம் வந்து ஆயில் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சி அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்ஸு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது தயவுசெய்து சாப்பிடவே வேணாம். ஃப்ரோசன் ஃபுட்ஸே சாப்பிடாதீங்க. அன்னன்னைக்கு காய்கறி வாங்கி அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து காய்கறி சமைச்சு சாப்பிட்றது பெஸ்ட்டு.
இல்லை ஃப்ரோசன் ஃபுட்டு சாப்பிட்டாவே வந்து நமக்கு அரைஸ் ஆயிரும். ஏன்னா நம்ம இந்த 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அக்செப்ட் ஆகாது. டைஜஷன் ரேட்டு வந்து கம்மி. நீங்கள் சாப்பிட்டோம்னா நம்ம என்ன மெஷின் தானே, எப்போ நம்ம பிறக்கும்போது உள்ள பிளட்டு தான் வந்து நம்ம இறப்பு வர இருக்குது. அதுதான் நம்ம பிளட்டு தான் வந்து நம்ம சுத்திகரிக்குது. அந்த பிளட்டு வெசல்ஸ் தான் வந்து பம்ப் பண்ணுது ஹார்ட்டை. அப்படிங்கும்போது நம்ம வந்து சாப்பிட்றத வந்து கூடுமான வரை வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி காய்கறிகள்லாம் வந்து அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்குங்க. கேரி ஓவர் பண்ணாதீங்க. அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு கேரி ஓவர் பண்ணாதீங்க. இல்லை அது பண்ணுனா இல்லை ஃப்ரெஷ்ஷு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷு வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது நார்ச்சத்து, அது தம்பி சொன்னாங்கல்ல, நம்ம உடம்புக்கு என்னென்ன வேணும்னா திரவம் வேணும், நார்ச்சத்து வேணும், கார்போஹைட்ரேட் வேணும், புரதச்சத்து வேணும், புரோட்டீன் வேணும். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷில் உள்ளதை சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும், நிறைய இருக்கும். அதாவது அவைலபிள் வந்து உங்களுக்கு டைஜஷன், பிளட்டு சர்க்குலேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் நம்ம வாங்குறேன் சார் மார்க்கெட்டில், அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக டெய்லியும் வாங்கிட வேண்டியது தானே. அது ஃப்ரோஷன் பண்ணட்டும், நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம வந்து இப்போ எந்த பொருளுமே வந்து அவைலபிள் இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம சங்கடப்பட்டுக்கிட்டு டெய்லி போகணும், டெய்லி வாங்கணும்னா மற்றது பட்டர் வச்சுக்கலாம், கீ வச்சுக்கலாம். என்ன சார்? பட்டர் இல்லை, ஃப்ரோசன் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய பொருட்களை வைங்கிறேன். அதே மாதிரி மாவு, மற்ற ஸ்பைசஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். பெரும்பாலும் எந்த பொருள் கிடைக்கலையோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் லாங் டைம். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. டேஸ்ட்டும் இருக்காது. டேஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சாம்பார் பொடி, மஞ்சள் பொடியில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டானில் எல்லோன்னு மஞ்சள் பொடியோட வேறு பொடியை அடல்ட்ரேட் பண்ணி, ஒரு ஒயிட் பவுடர் அடல்ட்ரேட் பண்ணி மெட்டானில் எல்லோன்னு கலந்து சாயப்பொடியை பண்ணி மஞ்சத்தூள் மாதிரி விற்கிறாங்க. சில்லிஸ் பவுடரில் பார்த்தீங்கன்னா, சில்லிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி, செங்கல் பொடி, மிளகாய் பொடியோட விலை குறைஞ்ச அந்த மக்கின மிளகாயெல்லாம் இருக்குது பாருங்கள், எல்லோ கலர், அந்த மிளகாயை அரைச்சி அதோட அடல்ட்ரேட் கலப்படம் பண்ணி ஒரிஜினல் காஸ்ட்டுக்கு வித்துடுறது. அப்போ நமக்கு என்னென்ன ஆகும், இந்த மாதிரி அடல்ட்ரேட்டடு ஃபுட்ஸை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 5 இயர்ஸ் அல்லது 10 இயர்ஸ் அல்லது ஒரு 7 இயர்ஸில் நமக்கு வந்து ரத்த சோகை வரும், கேன்சர் வரும், கண் ஐ விஷன் குறையும், ஹார்ட் டிசீசஸ் வரும். சில பேருக்கு வந்து இந்த மகப்பேறு உள்ளவங்களுக்கு கருச்சிதையோட வருதுங்கிறாங்க. அந்த அடல்ட்ரேட்டடு கலப்படமான உணவுப் பொருள் சாப்பிட்றதுனால கருச்சிதையோட வரும் அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து கூடுமானவரை நம்ம வந்து சரி எப்படி கண்டுபிடிக்கிறது கலப்படம் இல்லை அப்படிங்கிறத, அதுக்கு வந்து நம்ம வக்ஃபோர்டு காலேஜுக்கு எய்த்தாப்பில் அக்மார்க் லேப்னு ஒன்று இருக்குது. நம்ம அண்ணா கேகே நகரில் வக்ஃபோர்டு காலேஜுக்கு எய்த்தாப்பில் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் அந்த லேப் வச்சுருக்காங்க. அங்கே கொண்டு போனால் சாம்பிள்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி தருவாங்க. டெஸ்ட்டு ஃபீஸ் வாங்கிக்குவாங்க, அது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்குது, FSSAI. FSSAIன்னா என்ன? ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா. இப்போ 916னால் நம்ம தங்கத்துக்கு கொடுக்குறோம்ல பிராண்டு, அது மாதிரி உணவுப் பொருட்களுக்கு வந்து அக்மார்க்குன்னு ஒன்று. அக்மார்க்குன்னா அக்ரிகல்ச்சரல் மார்க்கிங். அதே மாதிரி வந்து ISIன்னா இந்த ட்ரிங்கிங் வாட்டர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் ISI, உணவுப் பொருட்களுக்கெல்லாம் அக்மார்க்கு. இது எல்லாம் சேர்ந்தது FSSAI ஒன்று வருது, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா. அந்த மாதிரி பிராண்டட் இது வாங்கினோம்னா நமக்கு வந்து இந்த டிசீசஸ் நோய்கள் வராது. இதில் FSSAI அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதில் கவர் ஆகுது. என்ன ஆச்சு? என்ன கேட்கலையே, சொல்லுங்க.
அவ்வளோதான். ட்ரிங்கிங் கூல் ட்ரிங்க்ஸ் வந்து ஃபிட் ஃபார் தி ஃபுட்டு. பட் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அது என்ன சர்டிஃபிகேட் இருக்கு. எஃப்எஸ்எஸ்ஏ அவங்க வாங்கினா ஆடட் வேல்யூ தானே, நல்லது தானே சொல்கிறாங்கல்ல. இப்போ மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல இல்லையா, மின்னுவதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதனோட எக்ஸ்பைரி டேட்டை பாருங்கள், அதனோட இன்க்ரீடியன்ஸை பாருங்கன்னு சொல்லி, அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அந்த க்ரீன் சிம்பிளோட FSSAI இந்த சர்டிஃபைடோட தான் இந்த ஃப்ரூட்டி போன்ற குளிர்பானங்கள் வருது. ஆனால் அந்த ஃப்ரூட்டி குளிர்பானங்கள்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா அது நல்லது இல்லைன்னு டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. நம்மளும் அது குழந்தைங்களுக்கு நல்லது இல்லைன்னு கொடுக்கறது கிடையாது. நம்மளுமே பெரியவங்களுமே அதை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது FSSAI வந்து அதை ஏன் சர்டிஃபை பண்ணுறாங்க? அதாவது அது வந்து ஹார்ம்லெஸ், அதாவது கெடுதல் பண்ணாது. எதுக்கு பண்றாங்கன்னா பண்றதுனால தானே அதை வந்து அதை கெடுதல் பண்ண கொடுக்க மாட்டாங்க. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் அது ஆக்ட் சரத்தில் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட்ஸில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்குள்ளே இருக்கிறதுனால தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம பார்க்குறது வந்து ஹைஜீனிக் 100% பார்க்குறோம், அவங்க வந்து 50%. நீங்கள் சொல்கிறது கரெக்டு, அது நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம கம்பெனியில் வாங்குவாங்க, கம்பெனியில் சேல்ஸுக்கு சில பேர் FSSAI இருக்கான்னு பார்க்குறாங்கல்ல. இப்போ நீங்கள் உங்களுக்கு நாலேஜ் இருக்கிறதுனால நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. சில கன்சியூமர்ஸ் வந்து FSSAI இருக்கான்னு பார்க்குறாங்க வியாபாரத்துக்காக. அதே மாதிரி அந்த எண்ணெய் சொன்னீங்க, அந்த எண்ணெயிலையும் அந்த டவுட் இருக்குங்க. என்னங்க மேம், எண்ணெய் சொன்னீங்க இல்லையா, VVD வாங்கணும். இப்போ நம்ம செக் எண்ணெய் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் எண்ணெய்க்கு போறோம், அடல்ட்ரேஷன் இருக்காது அப்படின்னு சொல்லி. செக் எண்ணெய்னா இந்த ஜென்ரலாக வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் இருக்குல்ல, நம்ம எள் இருக்கு, நிலக்கடலை பருப்பு இருக்கு, ஆயில் கேஸ்டர் இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபார்மில் அறுவடை பண்ணும்போதே அதர் வெரைட்டிஸ் மிக்ஸ் பண்ணாமல் எள்ளெல்லாம் வந்து நல்லா காய வச்சு நீங்கள் மாதிரி செக்கில் போட்டு அரைச்சாவே அந்த எண்ணெய் வந்து சுத்தமான. ரெண்டாவது, த மேன் கமிட்டடு தான் அடல்ட்ரேட்டட். இப்போ நம்ம தான் வந்து நல்ல எண்ணெயும் அல்லது விலை குறைஞ்ச எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி அரைக்கிறாங்க பாருங்கள். இப்போ இதயம் நல்லெண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு இருக்குது, ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு இருக்குது, ஆசிட் வேல்யூன்னு இருக்குது, அதில் ஃபெயில் ஆயிடும். ஸோ FSSAI இருந்தால் கூட அதை இன்னும் கூட நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது, அதாவது அவேர்னஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் உங்களுடைய அவேர்னஸ் வந்து அப்ரிசியேட்டட். ஏன்னா அந்த மாதிரி நம்ம நுகர்வோர் வந்து அவேர்னஸோடு இருக்கணும். அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அவங்க ஆட்சி சொன்ன மாதிரி ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் வேல்யூன்னு இருக்குது. ஆசிட் வேல்யூன்னா 2.5 கீழே இருந்ததுன்னா அந்த கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கும். இப்போ இந்த அஞ்சலி நல்லெண்ணெய் இருக்குல்ல, அஞ்சலி நல்லெண்ணெய் சாப்பிட்லாம், அஞ்சலி நல்லெண்ணெய். அதே மாதிரி கிரவுண்ட்நட் ஆயிலில் RMS கோல்டு சாப்பிட்லாம். சாம்பார் பொடி, மிளகாய் பொடியில் வந்து இந்த மெட்ரோன்னு வருது, நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல ஸ்பைசஸ் பவுடர், அதெல்லாம் வந்து ஒரிஜினல் பவுடர். அல்லது இப்போ கோதுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அடல்ட்ரேஷன் வந்துருச்சு. கோதுமையில் பார்த்தீங்கன்னா அந்த சாக் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஜென்ரலாக வந்து லோக்கல் மார்க்கெட்டில் வந்து கோதுமையில் வந்து சோளம் மாவை கலப்படம் பண்ணுறாங்க. அப்போ எப்படி நம்ம பண்ணலாம்னா, கோதுமையை ஃபுல் ஃபார்ம்லேயே நீங்கள் அறுவடை வர்றது சம்பா கோதுமை வாங்க வேண்டியது, அல்லது நம்ம அரைக்கிறோம்ல மொத்தமாக 5 கிலோ 3 கிலோன்னு அரைச்சி வச்சுட்டுலாம். அப்போ ஒரு கோதுமையில் என்னென்ன எடுக்கலாம்ங்கிறது தெரியுமா? ரவை எதிலேருந்து வருது, மைதா எதிலேருந்து வருது? கோதுமையிலேருந்து. கோதுமையிலேருந்து ஒரு லேயர் வந்து மைதா, ஒரு லேயர் வந்து ரவை. அப்போ நீங்கள் இந்த ரவை வாங்குறேன்னா நாகா ரவை வாங்கலாம், திண்டுக்கல். அதெல்லாம் குளூட்டனா இல்லை, அது குளூட்டன் கண்டிப்பாக அது இருக்கே. குளூட்டன் வந்து இல்லைண்ணே, கோதுமை வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வருதுண்ணே, வரும்போதே வந்து இல்லை இல்லை கோதுமையில் குளூட்டன் இருக்கிறதுனால தான் அந்த இந்த குளூட்டன் இருக்கிறதுனால தான் அந்த இழுப்புத்தன்மை வருது. புரோட்டா
சப்பாத்தி, பூரி எல்லாம் வந்து அந்த கண்டிப்பாக வந்து குளூட்டன் வேணும். நம்ம உடம்புக்கு வந்து புரதச்சத்தில் வந்து குளூட்டன் வேணும். குளூட்டன் வந்து இப்போ நீங்கள் கடையில் வாங்கி கோதுமையை அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா குளூட்டன் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த டீ கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உயரமாக அடுக்கி வச்சுருப்பாங்க பூரி, அதெல்லாம் வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது, பழைய கோதுமையாக இருக்கும். அல்லது ரவை. ஆமாம், பார்த்தீங்களா? செட்டிநாடு வலது பக்கமா? இல்லை, அங்கே மெயின் ரோடு. சரி சரி. சொல்ல இல்லை இல்லை வடை இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பிள்ளையார்பட்டி கோயிலில் அந்த ஆர்ச் இருக்குல்ல, மெயின் ரோடுக்கு இறங்கவும் பஸ் ஸ்டாப்பு, அதில் செட்டிநாடு ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் மற்ற ஆளுங்க வச்சுருப்பாங்க, ஒரு மற்ற ஆளையும் வச்சுருக்காங்க. அந்த ஹோட்டலில் வந்து முதல் நாள் போட்ட வடையை அடுத்த நாள் வந்து எண்ணெயில் வேக வச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறார். அதாவது அவர் கரெக்டு, அவர் சொல்கிறது கரெக்டு. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது கடைகளில் வந்து ஓப்பன். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ரோட்டு கடை இன்சிடென்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்காதீங்கிறேன், சாப்பிடாதீங்க. ஜென்ரலாக வந்து டைஜஷன் ஆகாது. இன்சிடென்ட்டு ரெடிமிக்ஸ் எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இல்லை, இப்போ அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி, அதாவது சார், குளூட்டன்கிற ஒரு சத்து வந்து கோதுமையில், புரோட்டாவில் குளூட்டன் கோதுமையில், புரோட்டாவில், ரவையில். இந்த குளூட்டன்கிறது நீங்கள் தயவுசெய்து கோதுமை வாங்கினீங்கன்னா கடையில் வாங்காதீங்க. நீங்களே ஒரு 5 கிலோ 10 கிலோ வாங்கி அரைச்சி அதை யூஸ் பண்ணுங்கிறேன். என்ன ஆச்சு நான் சொல்கிறது? நான் சொல்கிற ஒரு மெசேஜ், நீங்கள் கோதுமை மாவு வாங்கினீங்கன்னா இந்த 1/2 கிலோ கணேஷ் பிராண்டு இதெல்லாம் வாங்காதீங்க, ஆசீர்வாதம்லாம். நீங்களே ஒரு 5 கிலோ பஞ்சாபி கோதுமை எதாவது வாங்கி முழுமையான கோதுமை மாவு அரைச்சி முழுமையாக சாப்பிடுங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் அப்படி தான் சாப்பிட்றது, கடையில் மாவு வாங்குறதில்ல, கோதுமை மாவு வாங்குறதில்ல. இல்லை, நான் சொல்கிறேன். இல்லை இல்லை, தயவுசெய்து முழுமையான கோதுமை. இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில், அண்ணன் நடத்துகிற மீட்டிங்கில் கோதுமையை மட்டும் வெளியில் வாங்காதீங்க. மாவு ஒரு 5 கிலோ கோதுமை வாங்க, அரைச்சி ஃபுல்லாக சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இட்லி மாவு பாக்கெட்டு, இட்லி மாவு பாக்கெட் வாங்காதீங்க. இட்லி மாவு வந்து தயவுசெய்து பாக்கெட்டில் வாங்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே சீனியர்ஸ். இல்லை, ரெண்டாவது இப்போ இருக்கவங்க எல்லாருமே பெரும்பாலும் 60 வயசுக்கு மேலே தான். அந்தந்த வயசில் காலகட்டத்தில் எல்லோரும் முடிச்சு கேரியர் வந்துட்டோம். இப்போ எனக்கு 64 வயசாகுது. என் பையன் வேலைக்கு போயிட்டான், 2 பேத்தி இருக்கு. பேத்தி இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். அதாவது வந்து 2 பேத்தி இருக்கு, ஒரு பேரன் இருக்கேன், பாகனேரியில் பேரன். நம்ம அந்தந்த காலகட்டத்தில் கடந்து வந்துட்டோம். எல்லாருக்குமே அவங்க குழந்தைங்க எல்லாம் பையங்க பேரம்பேத்தி எடுத்து ஒரு கேரியர் டெவலப் ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கோம், அவசரமான உலகத்தில் இல்லை. எல்லாம் இப்போ பெரும்பாலும் எல்லோரும் 2 பேர் தான் வீட்டில் இருக்காங்க. எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க, அல்லது ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க, பேரம்பேத்தியில் சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க, பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம இருக்கிறத வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது தான். வயசாயிருச்சு, நம்ம ஒன்று அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க, வர்றதை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. மெயினாக வந்து தம்பி சொன்ன மாதிரி பழசை மறந்துடணும், ஸ்ட்ரெஸ்ஸு வரக்கூடாது. நம்ம கற்பையா தானே, கற்பையா, அது அவங்க அப்போ தான் வந்து எங்கள் ஊரில் பிறந்தவங்க, கண்டவராயன்பட்டியில். சாமியாடி. நாங்கள் பிள்ளையார்பட்டி கோயில் காரியக்காரர், சாத்தப்பன். சரி ரைட்டு. அதாவது என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்த ஏஜில் வந்து எல்லாருமே சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க. அவசரமான உலகத்தில் இல்லை, எல்லாருமே மதுரையில் தான் இருக்கோம். அன்னன்னைக்கு நியர்பை உள்ளவங்க எல்லாம் அன்னன்னைக்கு உள்ள காய்கறிகள் அன்னன்னைக்கு உள்ளதை கடையில் பார்த்து வாங்குங்க.
மறுநாள் ஆயில். ரெண்டாவது வந்து காலையில் வந்து வாக்கிங் போயிருங்க. காலையில் எந்திரிச்சு அல்லது சாயந்தரமாவது வாக்கிங் போங்க. ஏதாவது ஒரு டைம், ஒரு ½ அன் ஹவர், மினிமம் ½ அன் ஹவர். என்ன மினிமம் ½ அன் ஹவர். ஏன்னா நம்ம பிளட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும், வெசல்ஸ் எல்லாம். காலையில் எந்திரிச்சு 45 மினிட்ஸு 45 மினிட்ஸ் வாக்கிங் போங்க. முடியாதவங்க அரை மணி நேரம் போங்க, இல்லைன்னா 20 நிமிஷம் போங்க. முடங்கி இருந்தால் முடங்கி போயிடும். வீட்டில் இருந்தோம்னா முடங்கி போயிடும். முடங்கி இருந்தால் முடங்கி போயிடுவாங்க. இது மட்டும் உண்மை. முடங்கி வீட்டில் மட்டும் உட்கார்ந்து இருந்தாவே நம்ம குண்டாயிரும். ஆக்டிவிட்டீஸ் வேணும், ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ன சொல்கிறாங்க ஆச்சு? வேலை இல்லை, நீங்கள் வேலை பார்க்குறது, நான் வேலை பார்க்கலன்னு சொல்லலை, நடைப்பயிற்சி சொல்கிறேன். நடைப்பயிற்சி வந்து டாக்டரே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கல்ல. சரி, சப்ஜெக்டை விட்டு டீவியேட் ஆகிட்டு இருக்கோம். உணவில் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. கோதுமை மாவை வந்து முழுமையான கோதுமை மாவை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நெய்யில் வந்து நிறைய அடல்ட்ரேஷன் இருக்குது. நெய்யில் பார்த்தீங்கன்னா நெய்யோட நம்ம வனஸ்பதி இருக்குல்ல, அதை மிக்ஸ் பண்ணுறாங்க. கீயோட வந்து வனஸ்பதியை மிக்ஸ் பண்ணி, அல்லது கீயோட வந்து மிருக கொழுப்பு, அனிமல் ஃபேட்டை மிக்ஸ் பண்ணி விற்கிறாங்க. அந்த நெய்யெல்லாம் வாங்காதீங்க ஓப்பனில். ஆவின் நெய் வாங்க. ஆவின் நெய் பெஸ்ட்டு. ஆவின் நெய் வந்து ஸ்பெஷல் கிரேடு. ஆவின் நெய் வந்து உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. அல்லது பட்டர் வாங்கி நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர்லாம் அவைலபிள் தான். ஆவினில் வந்து பட்டர் அவைலபிள். நெய் வாங்கிக்கலாம். அங்கே அதே மாதிரி தேனில் பார்த்தீங்கன்னா தேனில் நிறைய கலப்படம் இருக்குது. ஹனியில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பாகு கலப்படம் பண்ணுறாங்க. ஹனியில் வந்து அனிலின் குளோரைடுங்கிற ஒரு கெமிக்கல் கலப்படம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணி வந்து தேனை வந்து செயற்கையாகவே உண்டு பண்ணுறாங்க. மார்த்தாண்டத்துலலாம் அடல்ட்ரேஷன், கலப்படம். நாகர்கோயில் மார்த்தாண்டத்திலேருந்து தேன் வருது. அந்த தேனே வந்து அடல்ட்ரேட்டட். அதனால் சர்வோதயாவில் வாங்க. பெரும்பாலும் வந்து நம்ம இங்கே மேலப்பெருமாள் மேஸ்திரியில் சர்வோதயா சங்கம்னு ஒன்று இருக்குல்ல, காதி போடு, அங்கே வந்து தேன் நல்லா இருக்கும் காதியில். அதே மாதிரி வந்து இந்த மல்லிப்பொடியோட குதிரை சாணப்பொடியை அடல்ட்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இருக்கும். எது மேட்ச் ஆகுதோ அதை அடல்ட்ரேட் பண்ணி, அது நமக்கு தெரியாது, அது மார்க்கெட்டில் விற்கிறாங்க. நம்ம அதை சாப்பிடக்கூடாது. அதை பார்த்து அதுக்கு மல்லியே அரைச்சிடலாம். அதே மாதிரி ரைஸ்லேயே இருக்குது. ரைஸ்லேயும் பண்ணுறாங்க, உளுந்தில் பண்ணுறாங்க. உளுந்தில் வந்து உளுந்து மாதிரியே சைஸப் பண்ணி பண்ணுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நிறைய அடல்ட்ரேஷன் இருக்குது. அடல்ட்ரேஷன் இல்லாமல் பார்த்து வாங்குறது நம்மளுடைய உடம்புக்கு நல்லது. உணவு ஆரோக்கியமாகவும் இருக்கும். உணவே மருந்துங்கிறாங்கல்ல, தம்பி சொன்னாங்க உணவே மருந்துன்னு. அது மாதிரி வந்து ஃபுட்டில் வந்து கொஞ்சம் கான்சியஸாக இருக்குது. ஆமாம், மருந்து தான் உணவு. அதே மாதிரி பேலன்ஸ்டு டயட்டு. நம்ம சும்மா சாப்பிட்டு இருந்தாலும் மெஷின் வேலை செய்யாது. எல்லாமே ஒரு சிஸ்டம் தான். சாப்பிட்டு சிஸ்டம். சாப்பிட்டுட்டு நமக்கு என்ன எனர்ஜி வேணுமோ அந்த அளவு சாப்பிட்டா போதும். நமக்கு என்ன ஒர்க் பண்ணுறோமோ, நம்மளுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டா போதும். டேர்ம்ஸ் ஆஃப் கலோரிஸ், எனர்ஜி, நம்ம என்ன எனர்ஜி எவ்வளோ வேணுமோ அது இருந்தால் போதும். அதுக்கு மேலே சாப்பிட்றது வேஸ்ட்டுங்க. இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது, ஒரு செடி இருக்குது, அதுக்கு எவ்வளவு தண்ணி ரிக்குயர்மெண்ட்ஸோ அது மட்டும் இது பண்ணால் போதும். மீதி உள்ள தண்ணியெல்லாம் வேஸ்ட்டு, இன்டேக் ஆகாது. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து என்ன நியூட்ரியன்ஸ் தேவையோ, மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு இருக்குது. சோடியம், கால்சியம், பொட்டாசியம். இந்த சக்கரவள்ளி கிழங்குலாம் நிறைய சாப்பிடுங்க. சக்கரவள்ளி கிழங்குல பொட்டாசியம் நிறைய இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு, செவ்வாழைப்பழம், எலுமிச்சை ஜூஸு, வைட்டமின் சி, அதே மாதிரி ஆரஞ்சு, நெல்லிக்காயில் கொய்யா, வைட்டமின் சி எல்லாமே. அதாவது எதுக்குன்னா மதுரை பெரிய அசம்பிளிங் மார்க்கெட்டுங்க. கொய்யாப்பழம், நெல்லிக்காய் இங்கே வந்து சென்னையிலலாம் கிடைக்காது, விலையும் கூட. இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. அன்னன்னைக்கு அறுவடை பண்ணி ஃபார்ம் லெவலில் இருந்து மார்க்கெட்டுக்கு வந்துடுது.
நம்மளாம் மதுரையில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க. ரெண்டாவது நிறைய விகிதாச்சாரம்படி ஆரோக்கியமாக இருக்காங்க. மதுரையில் உள்ளவங்க நிறைய பேர் ஆரோக்கியமாக இருக்காங்க. ஏன்னா வந்து இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். மதுரையில் நான் வந்து அண்ணா நகர் உழவர் சந்தைன்னு நான் தான் ஃபார்ம் பண்ணது. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக 99 கலைஞர் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது முதல் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருந்தேன். ஒரு 400 கோடி ரூபாய்க்கு காய்கறி பழங்கள் நான் விற்பனை பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாமே அங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி நம்ம நகரத்தார் தான் நிறைய வருவாங்க காய்கறி வாங்க. ஏன்னா அங்கே வந்து மட்டன் சிக்கன் சாப்பிட்ற கன்சியூமர் பிஹேவியர்னு சொல்லுவோம். கன்சியூமர் பிஹேவியர் வெறும் என்வியாக சாப்பிட்டா உழவர் சந்தை ஓடாது. அங்கே அண்ணா நகர் அண்ணெல்லாம் வருவாங்க. அண்ணா நகர் நான் ஏவவாக இருப்பேன். ரேட்டு எழுதி போடுறதுக்கு முன்னாடியே காய்கறியை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா உயிரோட காய்கறி அப்படியே பச்சை பச்சையாக இருக்கும். வெண்டைக்காய், தக்காளி எல்லாம் இந்த வாடிப்பட்டி, அழகர் கோயில், பொய்யக்கரைப்பட்டி, இங்கே கருப்பாய், திருப்புவனம் பஸ்ஸெல்லாம் நாங்கள் டைப் பண்ணோம் சார். ரொம்ப கஷ்டப்பட்டோம். பஸ்ஸு டைப் பண்ணி காய்கறி விவசாயிகளை டைப் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் நான் ஒரு ஆஃபீஸர் அதை வந்து நல்லா திறம்பட செஞ்சேன். அது தங்கவேலு கலெக்டராக இருந்தாங்க. இங்கே கமிஷனர் வந்து சிவி சங்கர்னு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்குள்ளே அந்த ப்ராஜெக்டை முடித்து முத நாள் ஆரம்பிச்சிட்டோம். எப்படி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது, காய்கறி வர்றது, விவசாயிக்கு ஐடி கார்டு கொடுக்குறது. முத நாள் விவசாயிகள் வந்தாங்க, மறுநாள் பார்த்தா பேப்பரில் எழுதிட்டாங்க இந்த மாதிரி காய்கறி வரல. உடனே கலைஞர், அப்போ இது வந்து கலைஞருடைய பெட் ஸ்கீமு. பெட் ஸ்கீம்னா என்ன, காலையில் பெட் காஃபி குடிக்காம என்ன ஸ்கீமை பற்றி கேட்பார். பார்த்தா பேப்பரில் காய்கறிக்கு தீர்ந்தது, நுகர்வோர் திரும்பி செல்கிறாங்க மஞ்சப்பையோடு அப்படின்னு. அவர் கலெக்டர் சொல்லிட்டார், எல்லோரும் நீங்கள் இருப்பீங்களோ நம்ம இருப்போமோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்னு. திருப்பி அப்புறம் நான் சொல்லக்கூடாது, அப்புறம் கொடைக்கானலில் இருந்து அப்போ ஒச்சுபாலுன்னு தலைவராக இருந்தார். ஒச்சுபால், அட்டாக் பாண்டிகிட்டெல்லாம் நாங்கள் வேலை பார்த்தோம். கமிஷனர், அதாவது மார்க்கெட் கமிட்டி தலைவராக இருந்தாங்க, வேளாண்மை விற்பனை குழு தலைவராக. அப்புறம் காய்கறியெல்லாம் நாங்கள் உள்ள கொடைக்கானல்லேருந்து ஒரு கன்சைன்மெண்ட்டு, ஒவ்வொரு லோடு வந்து 40,000 50,000ன்னு இங்கே வந்து இறக்கணும். அந்த காய்கறியை போட்டோம். அப்புறம் அங்கேருந்து ஃபார்மரை டைப் பண்ணி ஐடி கார்டு கொடுத்தோம். எல்லா விவசாயிகளும் வந்தாங்க. திரும்பி அந்த சந்தை வந்து ரெக்கவரி ஆயிடுச்சு, முதல் உழவர் சந்தை. அதுக்கப்புறம் தான் சொக்கிக்குளம், அப்புறம் தேனி, திண்டுக்கல் எல்லாம் ஆரம்பித்தோம். எதுக்குன்னா அந்த சந்தையில் வந்து நீங்கள் அந்த மார்க்கெட்டை ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம், திரும்பி பணத்தை வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது ஈஸி, அதை பணமாக்குவது மிகப்பெரிய கடினம். எதாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராடியூஸை வந்து உற்பத்தி பண்ணுறது ஈஸி, அதை வந்து பணமாக்குவது மிகப்பெரிய கடினம். இப்போ ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருக்குது, ஃபுட்பாலை வந்து சும்மா அடிச்சுக்கிட்டே போகிறது ஈஸி, அதை கோலாக கன்வெர்ட் பண்ணுறது கஷ்டம். அது மாதிரி நான் ஒரு 400 crores வேல்யூ ஆஃப் 4 வருஷம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக இங்கே இருந்தேன், 99 to 2003 வரை. அதில் வந்து ஒரு 400 crores வேல்யூ ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து விவசாயிகளுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி போனாலும் நமக்கு நல்ல மரியாதை இங்கே. ரெண்டாவது வந்து நம்ம கன்சியூமர்ஸ் வந்து நகரத்தார்கள் நிறைய பேர் அங்கே வந்து காய்கறி வாங்குவாங்க. அண்ணா நகர், கேகே நகர், நிறைய பேர் வந்து திருப்புவனத்தில் இருந்து வருவாங்க. சேங்கை மாறன்னு, சேங்கை மாறன் நிறைய பேர் வந்து நிறைய விஐபிஸ். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஐபிஸ் பார்த்தோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 3 மணி 4 மணிக்கெல்லாம் போய் சந்தையில் போய் உட்காந்துருப்போம். அப்போ அந்த எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஃபார்மர் மார்க்கெட்டுடைய விலை தெரியலைன்னா ஓப்பன் மார்க்கெட்டுடைய ரேட்டு வந்து இன்னும் கூடுங்க. இப்போ நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கிதில்ல, ப்ரைஸ் வந்து உழவர் சந்தை ப்ரைஸ்னு ஒரு ப்ரைஸ் வந்து கிடைக்கிதில்ல சொசைட்டியில். அந்த ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து பேலன்ஸ்டு ப்ரைஸ். அது வந்து ஃபார்மருக்கும் கிடைக்கணும், அதே சமயத்தில் நுகர்வோருக்கும் ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்தது. எனவே வந்து அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை காய்கறியில் சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழ ஜூஸு, நெல்லிக்காய், அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு நிறைய அரைவல்ஸ் இருக்குது. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு மார்க்கெட்டில் சக்கரவள்ளி கிழங்குலாம் கிலோ 40 ரூபா தான். சக்கரவள்ளி கிழங்குல பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, அதை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பனங்கிழங்கு வந்து இதெல்லாம் பூமிக்கு அடியில் வர்றது. அந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் கலர். சக்கரவள்ளி கிழங்கு வர்றது 1 இயர் ஆகும், 12 மாதம்.
சில இது 6 மாத கிராப் இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, அந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் பொட்டாசியம் இருக்குது. பனங்கிழங்கு வந்து ஸ்டார்ச் அதிகம், கார்போஹைட்ரேட், சுகர் பேஷண்ட்டுக்கு சரியாக வராது. சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இது பனங்கிழங்கு சாப்பிடக்கூடாது. டியூபர் கிராப்ஸே சாப்பிடாதீங்க. சுகர் பேஷண்ட் வந்து டியூபர் கிராப்ஸ் சாப்பிடாதீங்க. சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாம், சுகர் பேஷண்ட் ஆனால் மற்ற டியூபர் கிராப்ஸுங்கிறது என்னென்னா பூமிக்கு அடியில் விளையுது பாருங்கள். உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கேரட் சாப்பிடலாம். கேரட்டு வந்து வைட்டமின் ஏ, கேரட்டு வந்து டெய்லி கேரட் சாப்பிடலாம். மற்ற கிழங்கு டியூபர் கிராப்ஸை சாப்பிட்டா வந்து கேஸ் ட்ரபிள் வரும், சுகர் வரும், டைஜஷன் ரேட்டு கம்மியாகும். டைஜஷன் உள்ளவங்களுக்கு நோ ப்ராப்ளம், நான் மற்ற சாப்பிடலாம். அது தம்பி சொன்ன மாதிரி சுகருங்கிறது சென்சிட்டிவ் தான், எல்லாருக்கும் சுகர் வராது. ஒரு நாளைக்கு இருக்கா சுகர் மாறும், இன்னைக்கு ஒரு சுகர் இருக்கா நாளைக்கு இருக்கும் சுகர் வந்து சென்சிட்டிவ். பேச வாய்ப்பு கொடுத்த தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். காய்கறிகள் பற்றி ரொம்ப விரைவாக சொன்னாங்க. அண்ணன் சாத்தப்பன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது பேசுகிறீங்க, கௌரவிக்கிறார்கள். வாங்க, கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய, வாங்க. இங்கு வந்திருக்கும் அனைத்து நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற முதியோர் நாள் விழாவிற்கு வருகை தந்து உள்ளம் மகிழ அனைவரும் ஒன்று கூடி சிறப்பித்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. முதியோர்கள் மற்றும் அனைவரும் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு பேச்சாளரை அழைத்து வந்து நல்ல பல கருத்துக்களை நமக்கு எடுத்துரைத்து சிறப்பு செய்வது நமது சங்கத்திற்கு பெருமைக்குரியது ஒன்றாகும். பெருமைக்குரியது ஒன்றாகும். இன்றைய நிகழ்வில் பேச வந்துள்ள கருப்பையா அவர்கள் நன்றாக பேசினார்கள். அன்றாட வாழ்வில் ஆரோக்கியம் என்பதை பற்றி ரொம்ப தெளிவாக பேசினார்கள். நல்ல பல கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள், உணவு சம்பந்தப்பட்டதை. அதுபோல் சாத்தப்பண்ணன் அவர்களும் உணவு சம்பந்தப்பட்டதை பேசினார்கள், நல்ல பல கருத்துக்களை சொன்னார்கள், நிறைய விஷயங்கள் சொன்னார்கள். அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றாக கேட்டு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் எனது நன்றியை உரிதாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருடைய ஒத்துழைப்போடும் நமது நிர்வாகம் மென்மேலும் நமது நகரத்தார்களுக்கு இன்னும் பல நல்ல பணிகள் செய்து சிறப்புற அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்று மதிய உணவு வழங்கும் சிறப்பு அழைப்பார்கள் லேனா சுப்பிரமணியம் செட்டியார் அவர்கள், எஸ்பி லட்சுமணன் அழகப்பன் என்பவர்கள், நடராஜபுரம் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ரெடியாக இருக்கிறது, எல்லோரும் சாப்பிடலாம்.